ஐயா ஷூட்டிங் பரப்பலாமா? டிரைவர் அம்மா இன்னைக்கு டிரைவர் வரல. ஏ நேத்து ஷூட்டிங்ல கார் ஸ்டார்ட் ஆகல நீங்க திட்டிங்களா? அதனால இன்னைக்கு வேலைக்கு வரத ஸ்டாப் பண்ணிட்டான். what is this nonsense? நான் இன்னைக்கு ஷூட்டிங் போறேன்னு தெரியும்ல. இப்போ என்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? நான் எப்படி ஷூட்டிங் போவேன்? எல்லாரும் வெயிட்டிங்ல இருக்க மாட்டாங்க. என்ன இவ்வளவு ரெஸ்பான்சிபிளா இருக்கீங்க? ஆன்சர் மீ. அம்மா அவசரப்படாதீங்க. நேத்து ஒரு பையனை இன்னைக்கு காலையில வந்து பார்க்க சொன்னீங்களா? அவனை ரெடி பண்ணிட்டேன். யாரு? அதோ சுவத்துல பல்லி மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கானே பச்சை கண்ணு பையன், அவன் தான். ஓ நீயா? அந்த டிரைவருக்கு அவ்வளவு திமிரா போச்சா? நாளைக்கு வந்து அவனை செட்டில் பண்ணி அனுப்புங்க. உன் பேர் என்ன? சுப்பிரமணியங்க. வண்டி எடு. அப்பா ஒவ்வொரு நாளும் இந்த அம்மாவை ஷூட்டிங் அனுப்புறது யானைக்கு பிரசவம். என்னையா நச்சு நரசிம்மா, ஷூட்டிங் எல்லாம் ஒழுங்கா நடந்துகிட்டு இருக்கா? ஒரு அதிர்ச்சி தரம் தகவலுங்க. அதிர்ச்சி தர போறியா? என்ன போட்ட செக்கெல்லாம் திரும்பி வர போகுதா? ஷூட்டிங்க கோயம்புத்தூருக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாருங்க ப்ரொடியூசர். கோயம்புத்தூருக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டீங்களா? ஹீரோ போயிட்டாரா? யோ நாங்க கொடுத்ததே ஒரே ஒரு நாள் கால் ஷீட். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அம்மாவோட தங்கச்சி கூட அங்கதானுங்க இருக்கு. அதனால என்ன? அம்மாவோட அத்தை கூட தான் அமெரிக்கால இருக்காங்க. அதனால அங்க போய் படம் அனுப்பியா? சரிதான். யார் யாருக்கு என்ன வீக்னஸ்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் படம் ஆரம்பிச்ச போல இருக்கு. எதுக்கும் அம்மா கிட்ட பேசிட்டு போன் பண்றேன். சரிங்க. என்ன சரிங்க? நீதான் ஏன் போன் பண்ணோம்? நீதானே படம் எடுக்கிற. வை போன. அப்பா அம்மா வீட்டுல இருந்தாலும் தொல்லை, ஸ்டுடியோவுக்கு போனாலும் இந்த மாதிரி தொல்லை. ஆண்டவன் ஒருத்தனை தண்டிக்கணும்னா சினிமாவில் பிடிச்சி தள்ளிவிடுவான் போல இருக்கு. அக்கா என்ன இது சொல்லாம கொள்ளாம ஒரு போனாவது பண்ணிருக்கலாம் இல்லையா? ஏன் போன் பண்ணாதான் கதவு திறப்பியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். உள்ள வா. என்னடி இது? பூஜை ரூம்குள்ள இருக்க வேண்டியதெல்லாம் வெளியே வச்சிருக்கேன். அன்னைக்கு நீயும் நானும் கஷ்டப்படும் போது இந்த சாமி எல்லாம் என்ன பண்ணுச்சு? சாமி தான் நமக்கு தண்டனை கொடுக்கணுமா என்ன? நாம சாமிக்கு தண்டனை கொடுத்தா என்னன்னு தோணுச்சு. அதனாலதான் இங்க கொண்டு வந்து வச்சேன். உன் போட்டோவை உள்ள பூஜை ரூம்ல வச்சிருக்க. வா. பைத்தியக்காரி, இன்னுமா இந்த பழக்கத்தை விடல? ஆமா ஸ்ருதி எங்க? அதாக விளையாடிட்டு இருக்கா. அது போகட்டும், நீ எப்படி வந்த? திடீர்னு ஷூட்டிங் வச்சுட்டாங்க. டிரைவரை கூப்பிட்டு வண்டி எடுத்து வந்துட்டேன். நேத்து தான் புதுசா சேர்ந்தா. எங்க ஸ்ருதி? ஸ்ருதி ஸ்ருதிமா, எப்படிமா இருக்க? அவன் வயிறு பசிச்சு அழுதா கூட அம்மா அழ மாட்டேங்கிற. பீமான தான் அழறா. அந்த அளவுக்கு உன் மேல உயிரியே வச்சிருக்க. அப்படியா? நீ இவளை பாத்துக்க, நான் சாப்பாடு ரெடி பண்றேன். என்னமா? உட்காருக்கா. வித்யா, நீ ரொம்ப அழகா இருக்க. என்னக்கா இது? நீ ரொம்ப பெரிய நடிகை. நாட்டுல உனக்காக எத்தனையோ ரசிகர்கள் இருக்காங்க. எந்த போய் அழகா இருக்கேன்னு சொல்றிய? போக்கா. நீ சந்தோஷமா இருக்கியா? சந்தோஷமா? எனக்கு என்னக்கா குறைச்சல்? கண்ணுக்கு நிறைவா புருஷ, அழகான குழந்தை. ஆனா ஸ்ருதிக்கு 3 வயசு ஐயோ சரியா பேச்சு வரலங்கிற குறைதான். அக்கா, சந்தோஷங்கிறது மனசு பொறுத்த விஷயம். எஸ், மனசு பொறுத்ததுதான். உன்ன மாதிரி தான் நானும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். வித்யா, எனக்கு ஒரு சின்ன ஆசை. என்னக்கா? எனக்கு ஒரு பட்டு புடவை கொடுக்குறியா? காஸ்டியூமர் ரெடியா? கண்டினியூ இருப்பா. பொட்டு சரியா இருக்கான்னு பாரு. ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன். என்னக்கா, என்னாச்சு? உனக்கும் இப்படி ஒரு வாழ்க்கை அமையணுங்கிறதுக்காக தானே பெருமூச்சு விடுற? அடி போடி பைத்தியக்காரி. பணத்துக்காக ஆளா பறந்து அதை பிடிச்சேன். அந்த பணம் இல்லைன்னா உன் கழுத்துல தாலியே ஏறி இருக்காது. கை சொடுக்கி கூப்பிட்ட, எல்லாமே வந்துருச்சு. எனக்கு இருந்த வெறியில அம்மனுக்கு சாத்துற மாதிரி உன் கழுத்து நிறைய நகைய போட்டு அழகு பார்த்தேன். உன் புருஷன் தாலி எங்க கட்டுறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தாரு. வித்யா, ஒரு மனுஷனுக்கு தேவையானது 3 விஷயம்தான். பணம், புகழ், வாழ்க்கை. முதல் 2 எனக்கு ஈஸியா கிடைச்சிருச்சு. ஆனா 3வது, உன் கழுத்துல தாலி ஏறின உடனே அந்த கல்யாண மண்டபத்திலேயே தேடினேன். யாராவது ஒரே ஒரு ஆள் என் மனசு மட்டும் விரும்புறவரா, எனக்காக இருக்கிறவரா இருந்தா போதும். என் பணம், புகழ் எல்லாத்தையும் உதறி விட்டுட்டு நான் போயிருப்பேன். அவர் சாயங்காலம் வரணுங்கிறதுக்காக அவருக்காக காத்துட்டு இருக்கிறது ஒரு சுகம். அவர் வாங்கிட்டு வர 10 பைசா மல்லிகை பூவை என் தலையில வச்சுக்கிறது ஒரு சுகம்.
அவருக்காக சமைக்கிறது ஒரு சுகம், நான் சமைச்சது அவர் சாப்பிடுறத பார்த்து சந்தோஷப்படுறது ஒரு சுகம். அந்த சுகம் எல்லாம் எனக்கு அந்த வகையில நீ ரொம்ப கொடுத்து வச்சுவ. ஆமா, கொடுத்து வச்சவதா. இன்னைக்கு துக்கத்தோட பேசுற நீ நாளைக்கு சந்தோஷமா பேசத்தான் போற. உன்னை மாலையும் கழுத்துமா பாக்கணுங்கிறதாக்கா என் ஆசை. மாலை தானே, நாளைக்கு நான் பட்டுன்னு அக்கா அப்படி சொல்லாதக்கா. சரியான பைத்தியக்காரி. நெருப்புல சொன்ன நாக்கு சுட்டுடுவா போது. சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன். நாளைக்கு நான் செத்து போயிட்டேன்னா சினிமா உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் வந்து என் கழுத்துல மாலையை போடுவாங்க. அக்கா, உன் கழுத்துல நாங்க கல்யாண மாலையை பார்க்கத்தான் விரும்புறோம், சாவு மாலையே இல்ல. கொஞ்சம் Hi, hi Suklingam. My darling Suklingam. My sweet Suklingam. I am waiting for you. You come, darling. Suklingam, Suklingam, Suklingam. அடச்சி, இங்கிலீஷா? இது தேவையா? அடே சொக்கலிங்கம், ஆஃப்டர் ஆல் ஒரு டச் அப் பண்ற பொண்ணு உன்னை டாவடிக்கணுமா? நோ. ஏன் டச் அப்னா கசக்குது, சமையல் கட்டுனா இனிக்குதோ? சமையல் கட்டுன்னு சாதாரணமா சொல்லிடாது. எனக்கும் விஜயாக்குள்ள காதல் இருக்குதே, அது ஒரு தெய்வீக தெய்வீக காதல். உன் பார்வை அங்க இருக்கு, அவ பார்வை வேற எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கு. அவ பார்வையே அப்படித்தான். இந்த பாரு, உனக்கு விளையாடணும்னா போய் மைதானத்துல விளையாடு, அனாவசியமா என் வாழ்க்கையோட விளையாடாத. ஜாக்கிரதை. What are you talking? I am go மைதானம். You go மைதானம். You go மைதானம். I am not going மைதானம், 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 மைதானம். இத கொஞ்சம் மூடுறியா? கேட்ட. ஏற்கனவே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறேன். அம்மாவுக்கு ஷூட்டிங் கேன்சல் ஆகி போச்சு. அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. அம்மா மேக்கப் ரூம்ல இருக்காங்க. உள்ள போனா ஏன் வந்தேன்னு திட்டுவாங்க. வெளியே இருந்து சொன்னா உனக்கு கொஞ்சமாவது மரியாதை இருக்கான்னு கேட்பாங்க. எப்படி சொல்றதுன்னு தெரியாம நான் ஒரே டென்ஷன்ல இருந்துகிட்டு இருக்கிறேன். நீ வேற அதை அதிகப்படுத்துற. Darling, may I help you? இந்த பாரு, உனக்கு அப்படி என்ன செட்டப் பண்ணணும்னு ஆசையா இருந்துச்சுன்னா ஒண்ணு செய். என்ன? நேரா போய் முதல்ல அம்மாவை செட்டப் பண்ணு. அம்மா வந்துட்டா. கோஞ்சி குப்பி. எங்க இந்த சலங்கை ஒலி? என்ன இங்க குழப்பம்? பார்த்து நடத்துவாமா, எங்கேயாச்சும் சுழிச்சுக்க போகுது. இங்க பாரு பர்வதம், உன் கல்யாண பிரச்சனை தேசிய பிரச்சனை மாதிரி. அது இப்போதைக்கு தீர போறது இல்ல. கொஞ்சம் தள்ளுறியா அப்படியே? முறைக்காத. விஜு கண்ணா, விஜு கண்ணா, இந்த டச்ச பொம்பளை இருக்குதே, ஒரு பெரிய லொடலோட தெரியுமோ? ஒண்ணு இல்ல, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இப்படி குதிரை மாதிரி ஆடிக்கிட்டே இருந்தா எப்படி சொல்ல முடியும்? சொல்லுங்க. அம்மாவுக்கு ஷூட்டிங் கேன்சல் ஆகி போச்சு. இத யாரு எப்படி அம்மா கிட்ட சொல்றதுன்னு தெரியல. நீ சொல்றியா? அம்மாவுக்கு ஒரு ஜூஸ கொண்டு போய் கொடுத்துட்டு விஷயத்த சொன்னா போச்சு. இது என்ன பெரிய விஷயம்? டச்சப்ப, எங்க விஜு கண்ணுக்கு எதுவுமே பெருசு இல்ல. பெருசு இல்லன்னு தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் அலையிற? என்ன இங்க சத்தம்? என்ன? ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு ஷூட்டிங் கேன்சல் ஆகி போச்சு. அந்த விஷயத்தை யாரு எப்படி சொல்றதுன்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷன். ஷூட்டிங் கேன்சல் ஆயி போச்சு. கேன்சல் ஆகி போச்சு. Oh, this is fantastic. நாளைக்கு செகண்ட் சண்டே, அதனால ஷூட்டிங்கே கிடையாது. Great, this is great news. Thank you very much. Manager, நீங்க என்ன பண்றீங்க? நான் பேங்க்குக்கு போய் கேஷ் டிரா பண்ணிட்டு வரீங்க. அம்மா, நீ என்ன சொன்ன? நான் 1000 ரூபாய் பணம் கேட்டமா. ஓகே ஓகே, உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருங்க. நீ என்னவோ சொன்னியம்மா? நான் என்னமா கேட்க போறேன்? சாம்பாருக்கு வெங்காயம் வேணும். சாம்பார் வெங்காயம் இந்த பிசினஸ் எல்லாம் வேணும். நீங்க லீவ் எடுத்துங்க. மேனேஜர், அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க? ஓகே, थैंक यू மேடம். மேனேஜர், டிரைவர். ஆமா, நீ என்ன பண்ற? நீ இங்க இருக்க, பியூட்டி பார்லர் போணும். உன்ன மாதிரி தான் வாழணும்னு ஆசைப்படுறேன். நீ ரொம்ப கொடுத்து வச்ச. டிரைவர், டிரைவர். ஹலோ, நான் ரஞ்சினி பேசுறேன். ஓ, போட்டோகிராஃபர் விஸ்வமா? இன்னைக்கு ஷூட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு. நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். சாயங்காலமா வாங்கல. அப்படியே அன்னைக்கு எடுத்த போட்டோஸ் எடுத்துட்டு வாங்க, நான் பார்க்கணும். ஓகே ஓகே தென் பை. டிரைவர், டிரைவர். ஹலோ. ஏய் வித்யா, நானே உனக்கு போன் பண்ணலாம்னு நினைச்சேன், நீயே பண்ணிட்ட.
நேத்து ராத்திரி நீ செத்து போனதா கனவு கண்டேக்கா. அதுல இருந்து எனக்கு என்னமோ உன்னை பார்க்கணும் போல இருக்கு. குழந்தை கூட பீமா பீமான்னு சொல்லிட்டு இருக்கா. பைத்தியக்காரு. செத்து போன மாதிரி கனவு கண்டா நான் ரொம்ப வருஷம் உயிரோடு இருக்க போறேன்னு அர்த்தம். எனக்கு இன்னைக்கும் நாளைக்கும் ஷூட்டிங் இல்ல. நீ என்ன செய்யற? உடனே பொறுப்பட்டு வர. அப்படியே குழந்தைய அழைச்சிட்டு வரணும். ஆமா, இங்க மெனக்கிட்டு நான் போன் பண்ணா நீ குழந்தை தானே கேப்ப. சரி சரி, கூட்டிட்டு வர. ஆனா நீ எதுவும் சொல்லாம நான் கேக்குறதுக்கு நீ ஒத்துக்கணும். என்ன? என்னன்னு சொல்லு. நீ முதல்ல ஒத்துக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணுக்கா. வர வர உனக்கு பிடிவாதம் ஜாஸ்தியா போச்சு. சரி, ப்ராமிஸ் சொல்லு. நாளைக்கு உன்னோட பர்த்டே. அதுக்கு நானும் என் வீட்டுக்காரரும் அங்க வந்து கிராண்டா கொண்டாட போறோம். முதல்ல நான் பிளைட்ல வந்துருவேன்க்கா. அவர் ராத்திரி பிளைட்ல வராரு. அங்க வந்து உனக்கு ஒரு சர்ப்ரைஸான நியூஸ் சொல்ல போறோம். இங்க சொன்ன த்ரில்லா இருக்காது. அங்க நேர்ல வந்து உங்ககிட்ட சொல்றேன். ஓகே? ஓகே. அவர் பார்த்த மாப்பிளைய அக்கா ஒத்துக்குவாளா என்ன? ஒத்துக்க வச்சிடலாம். டிரைவர் அம்மா, எவ்வளவு நேரமா கூப்பிடுற? எங்க போயிருந்த? நீங்க உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லுவீங்களே, அதனால தான் வரல. பியூட்டி பார்லர் போனோம். போ.
யூ dirty scoundrel, என்ன தைரியம் தான் என் ரூம்குள்ள வருவேன்? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நீங்க சொன்னபடி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு சாமான எல்லாம் உள்ள எடுத்து வச்சிட்டேங்க. அத சொல்லதான் வந்தேன். வந்த இடத்துல இத பார்த்தேன். போடணும்னு தோணுச்சு. போட்டேங்க. போண்டா நினைச்சு போட்டேன். நாளைக்கு இங்க படுக்கணும்னு நினைச்ச படுத்துவியா? ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. பால் கொடுத்த எங்க அம்மா முகம் கூட மறந்து போச்சு. ஆனா 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 நீங்க நடிச்ச முதல் படத்தோட நடிப்பு வசனம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குங்க. இருக்கும். ரஞ்சினி வீட்டு சாப்பாடு சாப்பிட்டுதான் கொழுப்பு ஏறி போச்சு. அப்படியெல்லாம் கேவலமா பேசாதீங்க. 3 வேளை பட்டினி கிடந்தாலும் எத்தனை நாள் சோறு தண்ணி இல்லாம உங்க ஒவ்வொரு படத்தையும் நான் 30 தடவை பார்த்திருக்கேன் தெரியுமா? வெளியே போடா. நான் உங்க ரசிகங்க, கற்பூரம் மாதிரி. வெளியே போடா. உங்க மனசுங்கிற கோயில்ல நான் நான் கற்பூரமா எரிஞ்சு கரையணும் தான் ஆசைப்படுறேங்க. போட வெளியே.